NCERT syllabus 9th standard chapter 1 number systemல exercise 1.3ல first sum பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா write the following in decimal form and say what kind of decimal expansion அப்படின்றாங்க. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம டெசிமல் ஃபார்முக்கு மாற்றணும். அந்த டெசிமல் ஃபார்முக்கு மாற்றின பிறகு அந்த டெசிமல் என்ன டைப் ஆஃப் டெசிமல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 36 divided by 100 ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கீழே 100, 10, 1000 அந்த மாதிரி முதல்ல 1ன்னு போட்டுட்டு மீதி நம்பர்ஸ் எல்லாம் 0ன்னு வந்ததுன்னா டிவைட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குதோ பாயிண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் நார்மலாக எடுத்து எழுதிக்கணும். கீழே எத்தனை ஜீரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 2 zeros இருந்ததுன்னா பாயிண்ட் எங்கேயும் இல்லைன்னா லாஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 2 0 இருக்குதுன்னா 2 நம்பர் தள்ளி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி எதுவும் இல்லைன்னா 0ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 0.36 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இப்போ இந்த நம்பர் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த டெசிமல் அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இது என்ன டைப் ஆஃப் டெசிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 1/11. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 1/11ன்றதை டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 1/11. ஸோ எது உள்ளே வரணும் எது வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 1. ஓகேங்களா? 1 போகாது. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ அப்படி என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா போகாதுன்றதுனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0வை கோஷன்ட்டில் ஆட் பண்ண பிறகு தான் இங்கே நீங்கள் திரும்ப ஒரு 0வை போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது எத்தனை டைம்ஸ் போவோம்? 11 9s are 99. எப்பவுமே இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூஸ் போடும்போது பின்னாடியிலிருந்து எடுத்து எழுதுங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது தப்பாக வரும். ஸோ அப்போ பிளேஸ் வேல்யூ போடும்போது பார்த்து போடுங்க. ஸோ 100ல் 99 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 டிவிஷனாக சப்ட்ராக்ஷன் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இது டெசிமல் எவ்வளோ தூரம் ரிப்பீட் ஆகுதா இல்லை முடிஞ்சிருதா அப்படின்றத செக் பண்ணணும்னா மினிமம் 5 to 6 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். சிலது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நம்பர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு தடவை பாயிண்ட் இருந்ததுன்னா ஒரு தடவை 0 வச்சாலே போதும். இப்போ 10ன்றது 11 டேபிளில் போகுமான்னு பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 0வை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ திரும்ப ஒரு 0வை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா என்ன வரும்னா இந்த இடத்துல 0 போட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல 0 போட முடியும். ஸோ கோஷன்ட்டில் 0 போட்ட பிறகு இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். ஸோ அகைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 9s are என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 99. ஸோ திரும்ப 1. ஸோ இங்கே வந்து அதே ப்ராசஸ் இங்கே ரிப்பீட் ஆகுதுங்களா? அப்போ எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0909ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்போது இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.09. இதில் எது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 09ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்படின்னா இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் முடியல. ஸோ அப்போ போய்கிட்டே இருக்கும் 0909ன்னு சொல்லிட்டு. அப்போ முடியாததை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். ஸோ நான் டெர்மினேட்டிங் டெசிமல். ஆனால் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு எடுத்து எழுதலாம். நான் டெர்மினேட்டிங் டெசிமல் விச் இஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 09ன்றது ரிப்பீட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 1/8. ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குதுங்களா? இதை நம்ம என்னவா மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பராக மாற்றணும். ஸோ 4 8s are 32 + 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 33 divided by 8. ஸோ இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போது 33யை 8ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 8 4s are 32 ரிமைண்டர் 1. ஸோ ஒரு தடவை பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே 0 போடலாம். ஸோ அப்போ 8 1s are 8 ரிமைண்டர் 2. ஸோ ஒரு தடவை பாயிண்ட் இருந்தால் 0 போட்டுக்கலாம். 8 2s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 16. 10ல் 6 போச்சுன்னா 4. ஒரு தடவை பாயிண்ட்டுக்கு ஒரு தடவை 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 5s are 40. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4.125. ஸோ அப்போது இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4.125. ஸோ இந்த டெசிமல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன எடுத்து எழுதலாம்னா டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டு நான் ரிப்பீட் அந்த மாதிரிலாம் வராது. முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/13. இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? அதாவது மேலே கம்மி கீழே ஜாஸ்தி. ஸோ அப்போ அதை டிவைட் பண்ணி பார்ப்போம். ஸோ 13 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ எது உள்ள எது வெளியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வெளியே வந்துடும். 3 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். ஸோ 3 வந்து 13 டேபிளில் போகாது. ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 போடுவீங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகும். ஸோ 13 2 டைம்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 3 6 2 1s are 2. அப்படியே நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இதோடைய ஆன்சர் எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா which is equal to 0.230769. இத்தனை நம்பர்ஸ் கிட்டத்தட்ட 6 நம்பர் திரும்பவும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி வரும். நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போது இது என்ன டைப் ஆஃப் டெசிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியலை. அப்போது நான் டெர்மினேட்டிங். ஓகேங்களா? ஸோ நான் டெர்மினேட்டிங். ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங்.
அல்லது ரிப்பீட்டட் எப்படி வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 2/11 ஏற்கனவே நம்ம 11ஆல் டிவைட் பண்ணுறத பார்த்தோம். 2 நம்பர் ரிப்பீட்டடில் வரா மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 2/11 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0 சேர்த்துக்கோங்க. 11 1s are 11. ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9. ஒரு தடவை பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். 11 8s are 88. ஸோ ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ 2ன்னு சொல்லிட்டு வந்ததுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாயிண்ட் வச்சாச்சா, 0 சேர்த்தாச்சா. ஸோ 11 1s are 11. ஸோ ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 20 11 போச்சுன்னா 9, பாயிண்ட்டு 0. ஸோ 11 8s are 88. ஸோ அப்போ எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18 நம்பர் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ஸோ இதோடைய ஃப்ராக்ஷன் ஆன்சர் டெசிமல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.18. அதுலேயும் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18 நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்போ இதை நீங்கள் எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங்காக இந்த மாதிரி பார்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 0.18 பார் அப்படின்னா பார் போட்டாங்கன்னா அந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிறதுனால ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 329 டிவைடட் பை 400. ஸோ டிவைட் பண்ணலாம். ஸோ 400 வெளியே வரும், 329 உள்ளே வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்பரே பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் போகாது இல்லைங்களா. ஸோ பாயிண்ட்டை வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனா 0ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ 1 டைம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 32ன்னு இருக்குதுங்களா. ஸோ நான் 8 டைம்ஸ் போடுறேன். ஏன்னா 8 4s are 32. பின்னாடி 2 0வை சேர்த்துக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 19 சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு தடவை பாயிண்ட் வச்சா 0 சேர்த்துக்கலாம். இது 4 டேபிள், கிட்டத்தட்ட 4 டேபிள் சொல்கிற மாதிரி தான். ஆனால் பின்னாடி 2 0ஸை சேர்த்துக்கணும். ஸோ 4 2s are 8, 2 0. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 100ன்னு வரும். ஸோ ஒரு தடவை பாயிண்ட் வச்சுக்கோங்க, 0 சேர்த்துக்கலாம். ஒரு தடவை பாயிண்ட் வச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை சப்ட்ராக்ஷன் பண்ணி வரும்போதும் நீங்கள் 0ஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா. ஸோ திரும்பவும் அகைன் இது என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். ஏன்னா 4 3s are என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 12,200 வந்துடும். ஸோ அப்போது 4 2s are என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 800. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஒரு தடவை பாயிண்ட் வச்சிட்டோம், 0 சேர்த்துக்கோங்க. ஸோ 4 டேபிளில் 20 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். ஸோ 4 5s are 20. இந்த 2 0 அப்படியே பின்னாடி சேர்த்துக்கோங்க. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா இது என்ன அர்த்தம், டெர்மினேட்டிங் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.8225. ஸோ இதை டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.8225. ஸோ முடிஞ்சு போச்சு அப்படின்றதுனால டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டெசிமல்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையில் 100ன்னு வந்தாலோ அல்லது 8 அதாவது ஈவன் நம்பர்ஸில் வந்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் 8 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 400 இந்த மாதிரி வரது எல்லாமே ஏறக்குறைய உங்களுக்கு எப்படி தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங் அப்படின்ற கான்செப்டில் தான் வருது. அதே 11ல் டிவைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அதே மேலே சிங்கிள் டிஜிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகுது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற நம்பர்ஸ் இப்போ 13லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 டிஜிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ இவ்வளவு தான் இந்த டைப்ஸ் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். தேங்க்யூ.